இந்த வீடியோ வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்த vlog. இது வந்து ஒரு 11 o'clock இருக்கும். சரி ஒசூர் போகலாம், கொஞ்சம் வண்டியுமே எடுக்காமல் இருந்துச்சு, கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகிறோம். இங்கே வெங்காயம்லாம் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே போனால் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மீனுமே அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒசூரில் எப்போவுமே. நாங்கள் எப்போயுமே பஸ் ஸ்டாண்ட் கிட்டே அங்கே ஒசூர் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது இல்லாமல் சாட்டர்டேனால இன்றைக்கி தான் கொண்டுட்டு வந்து வச்சுருப்பாங்க. நான் நார்மலாகவே காலேஜுக்கு வரப்போ மீனுனா இங்கே தான் வாங்கிட்டு வருவேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீனும் வாங்கிட்டு ஒரு 4 டைப்ஸாக ஃபிஷ் வாங்கினோம். ரீசனபிள் ப்ரைஸில் நல்லாவே இருந்துச்சு. வாங்கி அங்கேயே வந்து கொடுத்தோம் அப்படின்னா கழுவி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. க்ளீன் பண்ணி அதையுமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் அந்த பெங்களூர் தாண்டினாலே, இந்த எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டி ஒசூர் ஸ்டார்டிங்னாலே கொஞ்சம் இந்த கிளைமேட் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரி. ஆளுக்கு ஒரு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு ஸோ பூ மார்க்கெட்டும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படியே பூ வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி, எனக்கு இந்த ஜாதி மல்லி வந்து ரொம்ப பிடிக்கும். ஜாதி பூ நார்மலாக அந்த பூ கட்டி விற்கிறதுல கிடைக்கவே கிடைக்காது, வாங்கிட்டு வந்தால் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. தக்காளியுமே ரேட்டு இங்கே விட அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அண்ட் காலையில் போகிறப்பே நான் வந்து சமைச்சு வச்சுட்டு தான் போனேன். ரைஸ் மட்டும் வைக்கல, சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் சேனக்கிழங்கு வந்து பிரட்டி வச்சுட்டு போயிருந்தேன். ரைஸ் மட்டும் அம்மா சூடாக வச்சுட்டாங்க, அதை சேனக்கிழங்குமே ஃப்ரை பண்ணி வச்சுட்டாங்க. ரசமுமே நான் வச்சுட்டு தான் போனேன். அண்ட் அப்பளம் அண்ட் வத்தல் இதெல்லாம் வச்சு அன்றைக்கி வந்து போயிட்டு வந்தேன்னா ஒரு 2 o'clock மேலே ஆயிடுச்சு. வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் வாங்கிட்டு வந்தது எல்லாமே, இந்த கோலா மீனை மட்டும் ஃப்ரைக்கு வந்து பிரட்டி வச்சுட்டு அண்ட் சங்கரா மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அதே ரெடி பண்ணி குழம்பு வச்சுட்டு அண்ட் வாங்கிட்டு வந்த மீதி 2மே கனவா மீனையும் அப்புறம் இன்னொரு மீனையுமே வந்து ஃப்ரீசரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா வந்து சண்டே வந்து சமைச்சிக்கலாம் கனவா மீன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சண்டே சாப்பிட மாட்டோம், ஆனால் சமைச்சு முன்னாடி நாளே மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.